ஒரு நாள் ஒரு ஞாயிறு திருப்பலி முடிந்த பிறகு மறைக்கல்வி வைக்கப்பட்டு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டாராம், யாருக்கெல்லாம் விண்ணகம் செல்ல வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ அங்க இருந்த சின்ன குழந்தைகள் எல்லாருமே கையை தூக்கினாங்களாம். ஆனா அதுல ஒரு பையன் மட்டும் கையை தூக்கல. அந்த ஆசிரியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்போ அந்த பையனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா உனக்கு விண்ணகம் செல்றதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்ட போது அந்த குழந்தை இவ்வாறு பதில் சொன்னானாம். அது என்னன்னா, மறைக்கல்வி முடிஞ்ச உடனே எங்க அப்பா அம்மா என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீங்க என்ன விண்ணகம் போறியான்னு கேட்டா நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பதில் சொன்னானா. இந்த ஒரு பதிலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் விண்ணகம் செல்வதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த மண்ணுலகை விட்டு செல்வதற்கு மனமற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் நாம் மரணத்தை கண்டு அஞ்சுகின்றோம். ஐயோ சாவா அப்படின்னும் பொழுது நமக்குள்ளாக ஏற்படும் ஒரு பயம். யாரெல்லாம் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே கையெழுத்துக்குவோம். யாருக்கெல்லாம் விண்ணகம் போகணும் அப்படின்னா நான் கையெழுத்துக்குவோம். ஆனா சாவாம விண்ணகம் போகணும். பலருடைய எண்ணங்கள் இவ்வாறு இருக்கின்றது. நான் சாகக்கூடாது, ஆனா விண்ணகம் செல்ல வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். ஏனெனில் நமக்கு விண்ணகம் செல்வதற்கு விருப்பம் இருந்தாலும் இந்த மண்ணுலகை விட்டு செல்வதற்கு மனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல மதர் தெரேசா இறந்த அந்த நாளிலே அவர் வளர்த்து கொண்டிருந்த அந்த ஏழை குழந்தைகள் அன்னை தெரேசாவை பார்த்து அழுதாக்கலாம். அழுது கொண்டே ஒரு குழந்தைக்குரியதான், அம்மா ஏன் எங்களை விட்டுட்டு போனீங்க, விண்ணகத்துல இன்னும் ஏழை குழந்தைகள் இருக்கிறார்களா என்று அந்த குழந்தைகள் கேட்டுக்கொண்டே அழுதார்களாம். விண்ணகம் செல்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல். நாம் அனைவரும் விண்ணகத்தை சேர்ந்தவர்கள் மண்ணுலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஷேக்ஸ்பியர் சொல்வது போல, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள். நம்முடைய கதாபாத்திரம் எப்பொழுது நிறைவடைகின்றதோ அப்பொழுது நாம் இந்த மேடையை விட்டுவிட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். நம்முடைய திரு அவையும் இதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. நாம் அனைவரும் விண்ணகத்தை சேர்ந்தவர்கள், மண்ணுலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல வேண்டுமோ அப்பொழுது நாம் கண்டிப்பாக இந்த மண்ணுலகை விட்டு செல்ல வேண்டும் என்பது தாய் திருச்சபையின் பாடமாக இருக்கின்றது. இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் 2 கருத்துக்களை பற்றி சிந்திப்போம். முதலாவது ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை பற்றியும், இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை பற்றியும் நாம் சற்று சிந்திப்போம். முதலாவதாக இந்த விண்ணேற்பு பெருவிழா நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் தன்னுடைய இறை பணியை முடித்துவிட்டு அவர் விண்ணகம் செல்கின்றார். கடந்த 40 நாட்களாக நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் விண்ணகத்திற்கு செல்கின்றார். தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பணியை ஒப்படைத்து விட்டு அவர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பிவிட்டு ஆண்டவர் விண்ணேற்பு அடைவதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக ஆண்டவர் விண்ணேற்பம் அடைய வேண்டும்? அவர் இந்த மண்ணுலகிலே இருந்து பணிவிடை செஞ்சிருக்கலாமே என்று நாம் சற்று சிந்திப்போமானால், ஆண்டவருடைய விண்ணேற்பம் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. கடவுளுடைய திருவுளம் என்னவென்றால், பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற மனித குலத்தை மீட்டு அவர்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கின்றோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு, கவனிக்கணும், நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே கையளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவர் இந்த உலகிற்கு வருவதற்கான முக்கியமான காரணம் கடவுள் இந்த உலகின் மீது கொண்ட அன்பு. அந்த அன்பின் காரணமாக கடவுள் நமக்கு
மீட்பையும் நிலை வாழ்வையும் அளிக்க விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நமக்கு மீட்பையும் நிலை வாழ்வையும் அளித்துவிட்டு இன்று தந்தையிடம் திரும்பி செல்கின்றார். அவர் தான் மகிமை அடைய வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அவருக்கு இந்த மண்ணுலகில் இருப்பதற்கு இடமில்லை. அவர் ஆண்டவரை நோக்கி, கடவுளை, தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் சென்று விடுகின்றார். அவர் செல்லும் பொழுது நம்மை ஒரு அனாதைகளாக அல்லது ஆயினில்லா ஆடுகளாக விட்டு செல்லவில்லை. மாறாக தன்னுடைய சீடர்களை அவர் நமக்காக கொடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு இடும் ஒரு கட்டளை, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறுகின்றார். இந்த விழாவினுடைய இரண்டாவது மைய கருத்து, ஒருவேளை ஆண்டவர் விண்ணேற்பு அடையவில்லை என்றால் தூய ஆவியார் நம்மிடம் வரமாட்டார் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். நான் போகாவிடில் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று ஆண்டவர் தூய ஆவியை நமக்காக கொடுக்க அவர் விண்ணேற்பு அடைவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தூய ஆவியார் என்ன செய்வார் என்று நாம் சற்று சிந்திப்போமானால், இந்த தூய ஆவியார் நம்முடன் இருந்து உண்மையை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் நம்மை நீதியின் வழியில் நடத்துவார். அவர் நமக்காக தொடர்ந்து தந்தையிடம் பரிந்து பேசுவார் என்று யோவான் நற்செய்தியாளர் நமக்கு கூறுகின்றார். ஒருவேளை ஆண்டவர் இங்கே இருந்து விட்டால் தூய ஆவி நம்மிடம் வரமாட்டார், அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த மாட்டார் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர் இந்த மண்ணுலகை விட்டு இன்று விண்ணேற்றம் அடைகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் இந்த நற்செய்தி வாசகம், மிக அழகான ஒரு நற்செய்தி வாசகம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். என்ன நாம் பார்ப்போமானால், அவர்கள் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளில் பேசுவர், பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொல்லும் நன்சை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதைத்தான் நாம் திருத்துதர் பணிகள் நூலிலும் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு, ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் வெளியே வருகின்றார்கள். அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் வெளிவரும் பொழுது பல அற்புத காரியங்களை அவர்கள் செய்வதை நாம் திருத்துதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்படும் செய்தியானது, நாம் எப்பொழுது ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கின்றோமோ அப்பொழுது நாமும் இந்த வல்ல செயல்களை செய்ய முடியும் என்பது ஆண்டவர் நமக்கு கூறும் கருத்து. அதைத்தான் நாம் நற்செய்தி வாசகத்துல பார்க்கின்றோம். கடுகளவு விசுவாசம் உங்களில் இருந்தாலும் நீங்கள் ஒரு மலையையும் பெயர்க்கலாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்று நமக்கு வேண்டியது ஒரு கடுகளவு நம்பிக்கை, ஆண்டவர் மீது நாம் கொள்ளும் அந்த நம்பிக்கை. பல வேளைகளில் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெயருக்கு கிறிஸ்தவர்களாக நாம் நம்மை அடையாளம் கண்டு கொள்கின்றோம். ஆனால் உண்மையாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ வரும் பொழுது நாம் ஆண்டவரிடம் வராமல் மற்றவர்களை, மனிதர்களை தேடி செல்கின்றோம். நம்முடைய துயரங்களுக்கு நாமே தீர்வு காண நாம் தொடர்ந்து பல இடங்களுக்கு சென்று அழைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான கிறிஸ்துவன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களுக்கு ஒரு தீர்வாக ஆண்டவரிடம் செல்வானே ஒழிய மற்ற மனிதர்களை தேடி செல்ல மாட்டார். அதே போல கிறிஸ்தவர்களாக நாமும் கிறிஸ்துவின் பண்புகளை ஆடையாக உறுதி கொண்டு வாழ புனித பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுகின்றார். நற்பண்புகளை கொண்டு வாழும் ஒரு கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவின் பண்புகளை கொண்டு நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம்.
இன்றைய பெருவிழாவில் பங்கு கொண்டு செபிக்கும் நாமும் இந்த வரத்திற்காக செபிப்போம். ஆண்டவர் மீது கடுகளவு நம்பிக்கை, கடுகளவு விசுவாசம் கொண்ட நல்ல கிறிஸ்தவனாக உண்மையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய வரத்துக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.